எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட ரேஷியோ அண்ட் ப்ரொபோஸ் வந்து ஒரு சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிலிம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுல 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. மேக்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரின்னு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வச்சிருக்காங்க. இப்போ மேக்ஸ்க்கு 6 ரேஷியோ, இங்கிலீஷ்க்கு 4 ரேஷியோ, கெமிஸ்ட்ரிக்கு 7 ரேஷியோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வரதுனால ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகரிக்கிறாங்க. இப்போ மேக்ஸ்க்கு 20% அதிகரிக்கிறாங்க, இங்கிலீஷ்க்கு 40% அதிகரிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரிக்கு 60% அதிகரிக்கிறாங்க. ஸோ அப்போ நியூ ரேஷியோ புது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மேக்ஸுக்கு இங்க 6 இருக்குது, நம்ம 6ங்கிறது 60ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு 4 இருக்குது, 40ன்னு எடுத்துக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு 7 இருக்குது, 70ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க 20% அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பேசிக்கா என்ன பண்ணுவோம், 100 + 20 120 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. அதே மாதிரி இங்கேயும் 40% 140 வகுத்தல் 100. அதே மாதிரி இங்கே 60% 160 வகுத்தல் 100. ஸோ இங்கே 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 6 × 12 72. அதே மாதிரி 00க்கு 00 கேன்சல் ஆயிரும். 4 × 14 56. ஸோ அதே மாதிரி 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 7 × 16 112. ஸோ இதை 8ஆல கேன்சல் பண்ணுமா, 9 இங்கே 7 இங்கே 14. ஸோ அப்போ அந்த 3 டிபார்ட்மெண்ட்டுடைய புது விகிதம் பார்த்தோம்னா நியூ ரேஷியோ 9:7:14.